என்ன சின்ன பாப்பா இதே இந்த பஸ்ஸையவே உண்ணாங்க காணோம். இந்த பஸ் நேரத்தில் வந்துடும். நான் வயிற்றுக்கு கூட சோறுங்காம வந்தேன். எனக்கு இப்போவே பசிக்குது. இது என்ன இருந்தா போய் துணிமணி எடுத்து நான் வந்து ஊடு போய் என்ன இருந்து சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த பஸ்காரனுங்களுக்கு மட்டும் என்னைக்குமே நேரத்தில் வரணும்னு ஒரு நல்ல நேர காலமே வராதட்டக்குது. ஆட லட்சுமி அக்கா, இது எதுக்கு சாப்பிடாம வந்தீங்க? முதல்ல வயிற்ற நப்போன்னு, வயிற்றுக்கு அப்புறம் தான் இந்த வேலை மற்ற எல்லா அவசியமே. இங்கே பக்கத்துலேயே எனக்கு தெரிஞ்ச நல்ல டீ கடை ஒன்று இருக்குது, போய் டீ குடிச்சிட்டு வரலாமா? சரி சின்ன பாப்பா, நான் தான் ஜோருங்குள்ள போய் டீனால் குடிச்சிட்டு வரலாம். நான் இந்த துணி எடுக்க போகிறோம், நம்மளும் புது தொழில் பண்ண போகிறாங்கிற ஒரு ஆர்வத்தில் சோறு திங்க வந்துட்டேன் சின்ன பாப்பா. சரி சரி லட்சுமி அக்கா, செல்வி அக்கா, வாங்க முதல்ல போய் வயிற்ற நப்பிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். சரி சின்ன பாப்பா. சரி சரி வாங்க போகலாம், நேரமாகுது. பிரியா, ஏமா இன்னும் சோகமாவே இருக்க? இல்லை தருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா எங்க வீட்டில் நம்ம லவ்க்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்க ஃபேமிலியில இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதே இல்லை தருண், தெரியுமா உங்களுக்கு? இதை பாரு பிரியா, நீ பயப்படாம இரு. நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே என்னால் உங்கள் வீட்டில் பேச முடியும். நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருந்தானா நான் உன்னை பார்க்குறதா இல்லை நம்ம மேரேஜ்க்கு எப்படி ஏற்பாடு பண்ணலான்னு நான் அதை கவனிக்கிறதா? நீயே சொல்லு பார்க்கலாம். ஆமாம் தருண், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. என் அறிவுக்கு தெரியுது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் என் மனசு தான் ஒத்துக்கவே மாட்டேங்குது தருண். ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. நினச்சாவே தூக்கம் வர மாட்டேங்குது தருண். நீ பயப்படாமல் தைரியமாக இரு பிரியா. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. எப்படியாவது நம்ம அம்மா அப்பா கிட்ட சமாதானம் வாங்கி நம்ம அம்மா அப்பா சம்மதத்தோடு நம்ம மேரேஜ் நடக்கணுங்கிறது என்னோட விருப்பம் பிரியா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ ஃபஸ்ட்டு தைரியமாக இரு. சரி தருண், இனி நான் இதை பற்றியே உங்ககிட்ட பேசல. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நம்ம தான் உங்கள் மாமா பையன் கார்த்திக் கிட்ட பேசியிருக்கோம் இல்லை பிரியா? அவங்களும் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு உங்கள் வீட்டில் பேசிடலாம் பிரியா. எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த என்னால் முடியாது. அவங்க எனக்கு வேறு பக்கம் பொண்ணே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. ஆமாம் தருண், அதுவும் கரெக்டு தான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும், இல்லை தருண்? ஆமாம் பிரியா, வெரி குட். இப்போவாவது நீ புரிஞ்சுக்கிட்டேயே. நீ கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணு. நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நான் பேச முடியும். இப்போ நான் வீட்டில் பேசும்போது நீ எனக்கு அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்பேன். அப்படி இப்படின்ட்டா நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். இல்லை 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 தருண், நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துகிறமேன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர நான் அம்மா அப்பா சொல்கிற பையனெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் தருண். இட்ஸ் ப்ராமிஸ். சரி ஓகே, அப்போ நீ தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இனிமேல் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண கற்றுக்கணும். புரிஞ்சுதா பிரியா? சரி தருண், நான் அப்படியே இருக்கேன். சரி பிரியா, நீ ஏதாவது சாப்பிட்றியா? கூல்ட்ரிங்க் ஐட்டம் வேணுமா இல்லை சூடாக ஏதாவது குடிக்கிறியா? சொல்லு பிரியா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தெம்பாரு, ஓகேவா? நான் இருக்கேன், இல்லை பார்த்துக்கலாம். சரி தருண். செல்வி அக்கா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பிரியாளுக்கு சிவனேன்னு சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வெய்யின்னு நான் சொன்னேன்ல. அங்கே வார அவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு. இப்போ நீ என்ன பண்ண போற? இவளை ஏன் அடியை அம்மா. ஆண்டி, எதுக்கு இப்போ பிரியாவை அடிச்சிங்க? செல்வி அக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுவாக இருந்தாலும் பேசி நிதானமாக ஒரு முடிவெடுக்கலாம். ஆமாம் செல்வியக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரியால எதுக்கு படிச்சீங்க? அம்மா
என்னடி அம்மா லம்மான் இருக்கிற? எவன்டி இது? எவனையோ கூட்டிட்டு வந்து கையை பிடிச்சிட்டு இப்படி பொட்ட பகல்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. உன்னைய என்ற மானத்தை வாங்கறக்குனே பிறந்திருக்கிறியா நீயே? எல்லாரும் சொன்னாங்க காலாகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. நான் தான் என்ற அண்ணன் மகனைவே கட்டணும்னு புடிவாதமா இன்னைக்குன்ற வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நடக்குது. அடியே வாடி வீட்டுக்கு. அம்மா அடிக்காதீங்க, வலிக்குது. அம்மா விடுங்கம்மா. செல்வியக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்படி போட்டு புள்ளைய அடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க பாங்க இந்த பக்கம் முதல்ல. நீ வீடு சின்ன பாப்பா, இவளை எல்லாம் கொண்டு போட்டாலும் கூட என்ற ஆத்திரமே அடங்காது. அடியை நடடி முதல்ல வீட்டுக்கு. ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி, நீங்க தான் பிரியாவோட அம்மாவா? அடேய் நெட்ட காலா, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னை கொன்னே ஓடுவு நான். என்னடா பண்ணுன்ற பிள்ளைய? மூஞ்சியும் பாரு அவனையும் பாருங்க, ஆளப்பாரு நல்ல ஒற்றைக்குச்சி மாதிரி. அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் கொட்டை அடிக்கலாம் போல. போவான்னு இல்லை மரியாதையா, பேசாம போயிரு என்ற வயிற்றுச்சலை கிளப்பிட்டு இருக்காத. போடா முதல்ல. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. அவங்கள திட்டாதீங்கம்மா ப்ளீஸ்மா. என்னது அவங்களா? எவன்டி இவன்? இவனை போய் அவங்க இவங்கன்னு பேசிட்டு என்ற வயிற்றுச்சல் கிளப்பிட்டு இருக்கிற. உன்னை நான் வீட்டுக்கு நடந்தா சொன்னேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், இங்கேயே உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துட்டு. டேய் ஒற்றைக்குச்சி, நீ இன்னும் இங்கிருந்து போகலையா? உன்னை 4 வெளுத்தன்னா சரியா போயிரு. இப்போ போறைய நீ என்னங்கிறடா? ஐயோ செல்வியக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, என்ன ஏதுன்னு கேட்கலாம். நீங்க வாட்டுக்கு எடுத்த உடனே அடிச்சிட்டு இருக்கிறீங்க, பேசாம இருங்கக்கா. நீ கம்மனிரு லட்சுமி, என்ற மானத்தை வாங்கறக்கனே வந்திருக்கிறா இவோ. ஒரே உள்ளேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துறதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குறா. அடேய் நீ இப்போ போறைய என்னங்கிற? நகருடா முதல்ல. ஆன்ட்டி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஆன்ட்டி. பிரியா என்னோட. என்னடா என்னமோ மாமன் புள்ள அத்தை புள்ளை சொல்கிற மாதிரி என்னமோ என்னோடான்ட்டுக்கிற. என்னடா ஒழுங்கு மரியாதையை போயிரு. ஆன்ட்டி தயவு செஞ்சு கொஞ்சம் கோபப்படாம கேளுங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. அம்மா ப்ளீஸ்மா, எதுக்குமா அவங்கள அடிக்கிறீங்க? நீங்க என்ன வேணா அடிங்கம்மா, எதுக்குமா அவங்கள அடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப? செல்வியக்கா நீங்க முதல்ல புள்ளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க போலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கக்கா? ஆமா செல்வியக்கா, நீங்க முதல்ல வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் என்ன இருந்தாலும் பேசலாம், வாங்க நீங்க முதல்ல. அடேய் நீ இன்னும் இங்கிருந்து போகல, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவும் பார்த்துட்டு போடா முதல்ல. பிரியா ஆன்ட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் நாளைக்கு வரேன் பிரியா. எதுவாக இருந்தாலும் நான் வந்து பேசுகிறேன், நீ பயப்படாம இரு ஓகேவா? இப்போ நான் போயிட்டு வரேன். அடேய் அங்க என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது உனக்கு? என்னடா நாளைக்கு வர வந்தீன்னு கொண்டு போடுவேன், மரியாதையா போயிரு. சாரி ஆன்ட்டி. அடியேய் வாடி முதல்ல வீட்டுக்கு. உன்னை காலை உடச்சு அடுப்படையில் ஓட்டன்னா சரியா போயிரு. வாடி முதல்ல. செல்வியக்கா நீங்கள் முதல்ல கோபப்படாதீங்க, புள்ளை கூட்டிட்டு வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம்.